என்னப்பா சொல்றீங்க? சிஎஸ்கே காண்டி கப்பு வின் பண்ணி கொடுத்த ஜடேஜா ராஜஸ்தான் டீமுக்கு போறாரா? ஆமாங்க, இப்ப அப்படிதாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சிஎஸ்கே காண்டி சஞ்சு சாம்சன் வந்து விளையாட வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே நியூஸ் வந்துட்டு தான் வந்திருக்கு. சிஎஸ்கே எப்படியாவது சஞ்சு சாம்சனை வந்து டீமுக்குள்ள வந்து எடுத்துருவாங்க, சிஎஸ்கே ட்ரேடிங் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப நாளா நியூஸ் வந்துகிட்டு தான் வந்திருக்கு. இப்ப அதே நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி, எப்படியும் சிஎஸ்கே காண்டி சஞ்சு சாம்சன் வந்து வந்துருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் மட்டும் வரலப்பா, இதுக்கு பதிலா சிஎஸ்கேல இருந்து ஜடேஜா வந்து ராஜஸ்தான் டீமுக்கு வந்து போறாரு அப்படின்ற இந்த ஒரு செய்தி வந்திருக்குங்க. இப்ப இதை வந்து கேட்டுட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக்குல வந்து இருக்காங்க. என்னப்பா, சஞ்சு சாம்சனுக்கு பதிலா ஜடேஜாவை கொடுக்கலாமா? ஜடேஜா எவ்வளோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, பேட்டிங்லையும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, பவுலிங்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இவ்வளவே 2023 நம்ம சிஎஸ்கே கப் அடிச்சாங்க அப்படின்னா இதுக்கு காரணமே ஜடேஜா தானே. அப்பேற்பட்ட ஜடேஜா ராஜஸ்தான் டீமுக்கு போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏப்பா, இது என்னப்பா ஷாக்கு, இதை விட பெரிய ஒரு ஷாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு நியூஸும் வந்துட்டு இருக்குங்க. அதாவது சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் ட்ரேடிங் முறையில சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே டீமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பதிலாக ஜடேஜா வந்து ராஜஸ்தானுக்கு அனுப்ப ஒத்துக்கிட்டாங்க. டீலிங் எல்லாம் வந்து ஃபைனல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ராஜஸ்தான் டீம் என்ன கேட்டிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, எங்களுக்கு டெவால் பிரேவிஸும் வேணும், ஜடேஜா மட்டும் பத்தாது, பிரேவிஸும் எங்க டீமுக்கு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களாங்க. இப்போ இதை வந்து கேட்டுட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸு பயங்கர ஷாக்கில் வந்து இருக்காங்க. ஏன்னா போன சீசனில் சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லட்சணத்தில் இருந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும். சிஎஸ்கே அதனால தான் கடைசி இடத்த வந்து பிடிச்சாங்க. ஆனால் என்னதான் சிஎஸ்கே கடைசி இடத்த பிடிச்சிருந்தா கூட கடைசி நேரத்தில் பிரேவிஸோட இன்னிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்பிக்கை தர மாதிரி வந்துருந்துச்சுங்க. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த சீசனில் கப் அடிக்கலன்னா என்ன, அடுத்த சீசன்ல நாங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் பாருங்க, பிரேவிஸ் சும்மா மாஸ் காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டெவால் பிரேவிஸ் மேல அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கையை வந்து வச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது பிரேவிஸை ராஜஸ்தான் டீம் கேட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எவ்வளோ வருத்தமா வந்து இருக்கும். ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிலங்க. உண்மையிலே பிரேவிஸ் மட்டும் ராஜஸ்தான் டீமுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆல்ரெடி சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே எடுக்கணும்னு சொல்றதுக்கே ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்பா சஞ்சு சாம்சன் என்ன எல்லா மேட்சுமா விளையாடுறாரு, அவரோட கன்சிஸ்டன்சி சுத்தமா சரியில்லை, ஒரு மேட்ச் விளையாடுறாரு ஒரு மேட்ச் விளையாட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எடுக்கிறீங்க? நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறது புரியுது. ஏன்னா ஒருவேளை தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அடுத்து சிஎஸ்கே டீமுக்கு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் பாடுபடுறீங்க. அதுக்காண்டி டீம்ல இருக்கிற நல்ல பிளேயரையா கொடுக்கணும்னு நினைப்பீங்க? பிரேவிஸ் எல்லாம் போயிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு இது மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.